எப்பவுமே நம்ம வீட்ல பால் இருக்கிறதில்ல. திடீர்னு பால் முடிஞ்சிரும். அந்த டைம்ல பார்த்து நம்ம வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வந்துருவாங்க. டீ குடுக்கணும், காஃபி குடுக்கணும். என்ன பண்ணலாம்? நம்மளுக்கு சட்டுன்னு தலைவலிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த டைம்ல ஒரு காப்பி குடிச்சா நல்லாயிருக்கும். அந்த நேரத்துலயும் பால் இருக்காது. இது எல்லாத்துக்கும் ஒரே அஸ்ஸலாமு அலைக்கும். வாங்க அது எப்படி செய்றதுன்னு பார்த்துரலாம். நான் நெஸ்லே மில்க் பவுடர் தான் எப்போவுமே வாங்குவேன். ஸோ வாங்கி அதை டப்பாவில் கொட்டி நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். ப்ரூ காப்பி எங்கள் வீட்டில் எப்போவுமே இருக்கும். ஸோ ப்ரூ காப்பினா எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு எந்த பிராண்ட் பிடிக்குதோ நீங்கள் அது வாங்கிக்கலாம். இப்போ இதை நம்ம மிக்ஸ் பண்ணி வைக்கிறதுக்கு எப்படின்றத பார்த்துடலாம். நான் ப்ரூ காப்பியில் வந்து கரெக்டாக 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நான் யூஸ் பண்ணுறேன். எந்த ஸ்பூனில் அளக்குறீங்களோ அதே ஸ்பூனை எல்லாமே அளந்து எடுத்துக்கணும். இந்த ஸ்பூன்லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் காப்பி பவுட்ரு போட்டிருக்கேன். கரெக்டாக அளந்து போட்டுக்கோங்க. இல்லைன்னு சொன்னால் அதோட பக்குவம் தவறிடும். இப்போ 4 டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு இதை நம்ம மூடி எடுத்து வச்சிடலாம். இப்போ மில்க் பவுட்ரு உங்ககிட்ட எந்த பிராண்ட் வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். 10 ரூபாய்க்கு கூட மில்க் பவுட்ரு விற்கிது. ஸோ அதை வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். 4 டேபிள் ஸ்பூனுக்கு நான் 12 டேபிள் ஸ்பூன் மில்க் பவுட்ரு போடுறேன். அதாவது 1 டேபிள் ஸ்பூன் காப்பி பவுட்ருக்கு 3 டேபிள் ஸ்பூன் பால் பவுட்ரு போட்டோம்னா சரியான அளவாக இருக்கும். இது எல்லாருமே குடிக்கக்கூடிய அளவு மாதிரி இருக்கும். இதே டேபிள் ஸ்பூனில் தான் நான் எல்லாத்தையுமே எடுக்கிறேன். இந்த டேபிள் ஸ்பூனில் நம்ம 7 டேபிள் ஸ்பூன் ஜீனி எடுத்து போட்டுக்கலாம். உங்ககிட்ட ப்ரௌன் கலர் சுகர் இருந்தாலும் போட்டுக்கோங்க. ஸோ அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். வெல்லம் எதுவுமே ஆட் பண்ணி நம்ம வைக்க முடியாது, அது இறுகி போயிடும். ஸோ கரெக்டாக 7 டேபிள் ஸ்பூன் நான் அளந்து போடுறேன். கவனித்து பார்த்துக்கோங்க. இந்த அளவு நம்ம போடும்போது எல்லாருமே நார்மலாக குடிக்கலாம். ஒரு ஆள் வந்து அதிகமாக குடிப்பாங்க, ஒரு ஆள் வந்து கம்மியாக குடிப்பாங்க. ஸோ சுகர் கூடிட்டா கம்மியாக குடிக்கிறவங்களால ஒன்றுமே பண்ண முடியாது. இதை வந்து நம்ம இப்போது அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். கொஞ்சம் விட்டு விட்டு அரைக்கணும். ஒரேடியாக அரைச்சோம்னு சொன்னால் கொஞ்சம் இறுகின மாதிரி ஆகிரும். அவ்வளவுதான், பவுடர் ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம இதை ஒரு பாட்டிலில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது போல் நம்ம ட்ராவல் பண்ணும்போது டக்குன்னு வெளியில் இறங்கி எதுவுமே நம்ம குடிக்க முடியாது. ஸோ எல்லா கடைகள்லையுமே கரெக்டாக இருக்குமா, சுத்தமாக இருக்குமான்னு நமக்கு தெரியாது. ஸோ அந்த மாதிரி டைமில் ஒரு பாட்டிலில் சுடுதண்ணி 1 கப்பு இந்த பவுடரை நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா நினச்ச நேரத்தில் நம்ம காப்பி குடிச்சிக்கலாம். நான் கரெக்டாக 1 கப் அளவு தண்ணி எடுத்திருக்கேன். அதை நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். நீங்கள் ஃப்ளாஸ்கில் ஊற்றும்போது நல்லா கொதிக்க வச்சு ஊற்றுங்க. அப்போ தான் ரொம்பவே நல்லது. இப்போ கொதிச்சிருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம். இந்த இன்ஸ்டன்ட் காப்பி பவுட்ரு கரெக்டாக 3 ஸ்பூன் போட்டோம்னா சரியான அளவாக இருக்கும். உங்களுக்கு கொஞ்சம் திக்காக வேணும் அப்படின்னா 4 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஆனால் 3 வந்து நார்மலாக எல்லோரும் குடிக்கக்கூடிய அளவு மாதிரி இருக்கும். இதில் 3 டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு நீங்கள் சுகர் அதிகமாக குடிக்கிற ஆளாக இருந்தால் போட்டிருக்க அதே ஸ்பூனில் சுகர் வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிங்கன்னா அதிகமாக சுகர் குடிக்கிறவங்களுக்கு சரியாக இருக்கும். இதை அப்படியே கொஞ்சமாக ஊற்றி விட்டுட்டு ஒரு ஸ்பூனில் வச்சு நம்ம கலக்கி விட்டோம்னா போதும். தூக்கி ஆற்றணுங்கிற அவசியமே இல்லை. சில பேர் நுர வர இருந்தால் தான் குடிக்கிறதுக்கு விரும்புவாங்க. ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு நம்ம லைட்டாக ஆற்றி கொடுத்துக்கலாம். ட்ராவல் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப சுலபமாக எல்லாருக்குமே ஈஸியாக இருக்கும். இது போல் செய்து வைக்கும்போது நம்ம வேலைகள் மிச்சம். நம்ம வீட்டில் இருக்க ஆண்கள் வந்து நம்ம வெளியில் போயிட்டோம்னா அவங்களால காப்பி போட்டு குடிக்கவே முடியாது. ஸோ ஏன்னா பாலை சுட வைக்கணும், டீ தூளை போடணும், காப்பி எவ்வளோ போடணும், இந்த அளவுகள் வந்து அவங்களுக்கு தெரியாது. ஸோ இது போல் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறதால அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சுலபமாக சுடுதண்ணியை வச்சு ஊற்றி குடிச்சிருவாங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து சல்கஸ் கிச்சன் சேனலுக்கு உங்களுடைய ஆதரவை கொடுங்க. பாய்.